நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் டாப் 10 சொகுசு சிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து 10ஆவதாக இருக்கிற சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனு. இந்த லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 2200 பேர் வந்து கோடீஸ்வரராக இருக்கனால தான் இந்த சிட்டி வந்து 10ஆவது இடத்த பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து 9ஆவது இடத்த பிடிச்சிருக்கிற சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவின் சியோல் சிட்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 350க்கும் மேற்பட்ட உயர்தர உணவகங்கள் மற்றும் ஆடம்பரம் கலந்த நகரமாகவும் இது இருக்கிறனால இது வந்து 9ஆவது இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து 8ஆவது இடத்த பிடிச்சிருக்க சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் சிட்டி தான். இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.42% மக்கள் வந்து கோடீஸ்வரங்களாக தான் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர சுற்றுலாத்தலங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக அரசியல் தொடங்கி ஊழலற்ற நிர்வாகம் வர இந்த சிங்கப்பூருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சிட்டி வந்து 8ஆவது இடத்த பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து 7ஆவது இடத்துல இத்தாலியில் இருக்கிற மிலன்ற சிட்டி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 193 உயர்தர உணவகங்கள் இருக்குது. அதுபோக 78 ஆடம்பர கடைகள் இருக்குது. அதுபோக காலத்தால் அழியாத வடிவமைப்புகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிட்டி வந்து 7ஆவது இடத்துல இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து 6ஆவது இடத்த பிடிச்சிருக்க சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்ற ஒரு சிட்டி தான். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பார்த்தீங்கன்னா 2.12 லட்சம் கோடீஸ்வரர்களும் 43 பில்லியனர்களும் வந்து வசிக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து சினிமாவையும் தாண்டியும் இது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இது ஏற்ற ஒரு நகரமாக இருக்கனால இந்த சிட்டி வந்து 6ஆவது இடத்துல இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டி தான். இந்த நியூயார்க் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 3.84 லட்சம் கோடீஸ்வரங்களும் 66 பில்லியனர்களும் வந்து இருக்கிறாங்க. அதுபோக 400 உயர்தர உணவகங்கள் வந்து அதிகமாக இருக்குது. தனியார் கிளப்புகள் வந்து இங்கே ஏராளமாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வந்து இங்கே அதிகமாக இருக்கிறனால இந்த சிட்டி வந்து 5ஆவது இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து 4ஆவது இடத்த பிடிக்கிறது என்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமின்ற ஒரு சிட்டி தான். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா அழகிய கடற்கரைகள், மாளிகை போன்ற வீடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட உயர்தர உணவகங்கள் இருக்குது. அப்படி இந்த மாதிரி இது செயல்பட்டுட்டு வர்றனால இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய கோடீஸ்வரங்களோட எண்ணிக்கை வந்து கடந்த 10 வருஷத்தில் 94% அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சிட்டி 4ஆவது இடத்துல இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து 3ஆவது இடத்த பிடிச்சிருக்க என்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூரிச்ன்ற ஒரு சிட்டி தான். இந்த சிட்டியில் வந்து 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 17,700 பேர் வந்து கோடீஸ்வரர்களாக தான் இருக்காங்க. இந்த சிட்டியில் தான் அதிக எண்ணிக்கையிலான பணக்காரங்க வசிக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலைகளோட அழகு, ஆடம்பர வாழ்க்கை, அதுபோக பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த வங்கிகள் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிட்டி வந்து 3ஆவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து 2ஆவது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்பர்ன் தான். இந்த மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா 279 உயர்தர உணவகங்கள், அதுபோக பார்த்தீங்கன்னா 175 ஆடம்பர ஹோட்டல்கள் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா 94,000 கோடீஸ்வரர் வசிக்கக்கூடிய இந்த மெல்பர்ன் சிட்டியில் உலகத்தரம் வாய்ந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து இங்கே நிறையா இருக்கனால இந்த சிட்டி வந்து 2ஆவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிறது எந்த சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரிஸ் நகரம் தான். இந்த பாரிஸ் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 900க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த உணவகங்கள், அதுபோக 150 நட்சத்திர விடுதிகள் முதற்கொண்டு இருக்குது. அதுபோக லூவர் அருங்காட்சியகம் முதல் பாரிஸ் ஃபேஷன் வரை பிரபலமானதாக இருக்கிறனால தான் இந்த சிட்டி வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.